இந்த படத்துக்கான ப்ரமோஷன் சார்ஜ் அதிகமா எனக்கு அதான் தெரியல. இந்த படம் இப்ப இந்த ஷோ போட்ட வரைக்கும் எனக்கு தெரியாது. வில்லனா நடிச்சிட்டீங்க, திருநங்கையா நடிச்சிட்டீங்க, இப்ப மௌன படம் நடிச்சீங்க, இன்னும் பாக்கி என்ன இருக்கு? உங்க கேரக்டர் பண்ணலான்னு இருக்கேன் சார். எல்லாத்துக்கும் ஏதாவது இடக்கு முடக்க கேள்வி கேட்கலான்னு தோணுது சார். இந்த படத்துல ஆக்சுவலா சொல்ல போனா எங்க எல்லாரும் நாங்கெல்லாம் பார்த்த வேலை ஒரு 5% தான். ரஹ்மான் சார் பார்த்த வேலை 95%. அவரோட ஒர்க் வந்து அவ்வளோ பிரமாதம். எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு நான் அரவிந்த் சார், அதித்ராவ் ஹைத்ரி, சித்தார்த்னு ஒரு மராட்டி நடிகர், கிஷோர் பலேக்கர் இயக்குனர் டைரக்ட் பண்ண காந்தி டாக்ஸ் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க. நீங்கள் பார்த்துட்டு படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கும் பாராட்டுகளுக்கும் ரொம்ப நன்றி. படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஏஆர் மியூசிக்கு. படம் நாங்கள் பார்த்துதான் எங்களுக்கு பிடிச்சிருந்து, பார்த்த உங்களுக்கும் பிடிச்சது மகிழ்ச்சி. பேசும் படத்தோடு நான் எப்பவுமே அதை ஒப்பிடவே மாட்டேன். ஏன்னா அது ஒரு ரொம்ப கிரேட்டான ஒரு படம். அந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்காக நான் கிஷோர் படைக்கு நன்றி சொல்லிக்கிறேன். படத்தை தேட்டில் வந்து பாருங்கள். கோப்பு எல்லாருக்கும் பிடிக்கிறாங்க. ஸோ இப்போ வெறும் சைலன்ஸ் ஃபிலிம் அப்படிங்கிறதா ஒரு படத்தை வித்தியாசமாக இருக்குன்னு ஒரு படத்தை பண்ண முடியாது. படம் அந்த கதை போகிற போக்கும் அது பேசுகிற விஷயமும் எனக்கு பிடிச்சிருக்கு. அது பெரிய ரிஸ்க்கு வேறு. நான் பயந்து தான் கற்றுக்கிட்டேன். ஏன் ரிஸ்க்குன்னா, இப்போ ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு இங்கே பேசலாமே, ஏன் பேசாமல் இருக்காங்க, போனிடக்கூடாதுன்னு ஒரு ஸோ ஒவ்வொரு காட்சி நடிக்கும் போது அது மேலே ஒரு கவனம் இருந்தது. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வரைக்கும் அது மேலே பெரிய பயமும் இருக்குது. நீங்கள் ஏன்னா பார்த்துட்டு என்ன சொல்வீங்கன்னு. ஏன்னா நடிக்கும்போது அதை பார்த்தா கணக்கு போட்டு தான் பண்ணுறோம். அந்த டிமாண்ட் இல்லாமல் பார்த்துக்கணும், இங்கே பேசியிருக்காமே இவங்க அப்படின்னு உங்களுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சி அதை பார்க்குறோம். நாங்கள் நினச்சது எவ்வளோ தூரம் உங்களுக்கு தொற்றுக்குன்னு ஒரு சந்தேகம். பட் இருந்தாலும் இது எப்பயாவது ஒரு அமைகிற ஒரு வாய்ப்பு. ஒரு நடிகை அதை பயன்படுத்தணும்னு தோணும்ல. தொழிலில் இருக்கிற ஒரு ஃப்ளேவர் தானே. அதனால அதுதான் ஆசை. ஒரு உறுத்தல் என்னன்னா, மௌன படம் எடுத்துட்டு சாங் எதுக்கு வந்துட்டு வரிகளோடு வைக்கணும் அப்படின்னு சார். வியாபாரம்னு ஒன்று இருக்குது சார். எல்லாருக்கும் போய் சேரணும். ரஹ்மான் சார் இருக்காரு. இது மாதிரி இது ஒரு 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 இது என்னுடைய முடிவு இல்லை, என் இயக்குனருடைய முடிவு. நான் அது பெருசாக வரவேற்றேன். ஏன்னா இது படம் வந்திருக்குன்னு பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா நிறைய பேர் போய் சேரும். இப்போ நான் 4-5 பாட்டு அதில் ஹிட் ஆகிருக்கு, பார்க்குறாங்க. அதன் மூலமாக ஒரு மக்கள் பார்க்க வராங்களே, அது ரொம்ப முக்கியம் தான் இருக்கட்டும். அப்புறம் முக்கியமாக எப்படின்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு அமைதியாக இருந்தாலும் அது ஒரு நம்ம எல்லாருக்குள்ளேயும் மைண்டில் ஒரு ரிதம் இருக்குது, ஒரு மியூசிக் இருக்கும். ராஜா சார் கூட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். படத்தில் அமைதி, சைலன்ஸ் வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்லுவாங்க. பாலுமந்தா சார் பேசி நான் கேட்டேன். அந்த மாதிரி அது எல்லார் மனசுலேயும் இசையில் இருக்கிறது தான். இசை இருக்கிறது எல்லார் மனசுலையும் சாதாரணமான விஷயம் அப்படின்னு படத்தோட அருமையை வந்து ரொம்ப சொல்கிறமா இருக்குது. நிறைய சொல்லலை, படம் தான் முக்கியம் அப்படின்னு. உண்மைதானே சார். பணம் எப்பயுமே வந்து சத்தமாக பேசும். உங்கள் சத்தத்தை மற்றவங்களுக்கு கேட்க வைக்கும், உறுதுணையாக நிற்கும். உங்களோட பண கஷ்டங்கள்லாம் ஏதாவது நினைவு சார் படத்தில் நடிக்கும் சார்? நம்ம எல்லாருக்குமே அது இருக்குன்னு நினைக்கிறேன் சார். நடிக்கும்போது அஃப்கோர்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா பசிக்கும் போது கையில் காசு இல்லாமல் இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக எல்லாம் கடந்து வந்த எல்லாருக்குமே அது ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். பட் இந்த கதை வந்து எனக்கு கன்வின்ஸ் பண்ணிச்சு. ஸோ அதுதான் சார். பொதுவாக சார் அதான் பேச தேவையில்லைங்கிற முடிவு பண்ண முடியாது. ஒருத்தர் எழுதினாரு, ஒரு நடிகர் ஓகே சொன்னார், ஒரு படம் ஓகே சொன்னார், ஒரு தயாரிப்பாளர் வராது. அதெல்லாம் சரி நம்புறோம். எல்லா படமும் இப்படிதான். எந்த படமும் ஓடுமான்னு தெரிஞ்சு எடுக்கிறது. இந்த கதை ஓடும், மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சா எல்லா படத்தையும் முயற்சி தான் பண்ணும். அதில் சில படங்கள் வெற்றி அடையுது, சில படங்கள் தோல்வி அடையுது. பட் இன்டென்ஷன் வந்து ஒன்று தான். இது இந்த காலம் அந்த காலம் அப்படிலாம் ஒன்று நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறதா பிடிச்சது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறதா வேறு விதமான படங்கள் வரும்போது அது சுவாரஸ்யமாக இருந்தால் பார்க்கணும். நான் எப்பயும் நம்புவேன், ஒரு படம் வித்தியாசமாக இருக்கிறனால கூட மக்கள் வந்து பார்க்கறது. அந்த படம் அந்த நேரத்தை செலவழித்து அந்த காசு செலவழித்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து சுவாரஸ்யமாக இருக்குன்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதுதான் முயற்சி. முதல்ல ரொம்ப நன்றி. இல்லை சார், நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவர் இப்படி தான் கொண்டு வந்தார். அவருக்கு அது மேலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இயக்குனருக்கு இருந்தது. நான் முதல்ல என்னையே தேடி வந்தீங்கன்னா கேட்டேன். ஏன்னா அவர் மராட்டி இயக்குனர், அங்கே நிறையா படம் பண்ணியிருக்காரு. அவங்க ஊரில் இல்லாத நடிகர்களாக இருக்கிறது இங்கே வந்து என்னையே பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி ஆகிருக்கு. அவருக்கு ஏதோ படம் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிட்டு வந்தேன். ஸோ அதனால் எனக்கு அந்த வாய்ப்பு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் இது ஒரு முயற்சி தானே, அது முயற்சி எடுத்து பார்ப்பேன்.
அப்படி எனக்கு அப்படி ஒரு ஃபார்ம் இருக்கான்னு எனக்கு தெரியல சார். நான் ஃபைட் பண்ணுறது விரும்புவேன் சார். ஆனால் அதுக்காக என் விருப்பத்துக்குலாம் கதையில் வைக்க முடியாது சார். கதை அதை டிமாண்ட் பண்ணணும். அது டிமாண்ட் பண்ண தான் பொருந்தும். அது இல்லாட்டி ஒரு ஃபைட் வச்சாலுமே வந்து பொருந்தாது சார். எப்போ நம்புவாங்க. ஒரு கதை என்ன பண்ண சொன்னாலும் அந்த கதைக்கு தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணினா மக்கள் ரசிச்சுப்பாங்க. அந்த தேவையில்லாத போது நீங்கள் எவ்வளோ சிறப்பான விஷயத்த பண்ணாலும் அது லாஜி தான், அது பொருந்தாது. ஸோ கதையில் அதுக்கான சந்தர்ப்பம் இருக்கணும். இந்த கதை அதை எதிர்பார்த்து ரசிகர் சார்ந்து இல்லை. இது படம் பார்க்குற ரசிகர்களுக்கு ஒரு படம் பார்க்கும்போது தயார்படுத்துகிற மூணு தான். இப்போ அந்த படத்தில் விளம்பரமோ பாடல்களோ இல்லை ட்ரெய்லரோ போஸ்டரோ உங்களுக்கு அந்த மாதிரி வைப்பை கிரியேட் பண்ணாத போது அது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஐடியா வரும்ல, இந்த படம் இப்படிப்பட்ட படமாக இருக்கும். அது அவர் தான் அதுக்குண்டான வேலையை அது செஞ்சா சார். ஒரு படத்துக்கு ஒரு மெனக்கடல்கள் இருக்கும். இந்த படத்துக்கு குறிப்பாக என்ன மாதிரி மெனக்கடல்கள்? இந்த சைலண்டாக இருக்கிறத ஒவ்வொரு நாளும் செட்டுக்கு போனால் இது சைலண்டாக இருக்கிறது எப்படி புரியும், எப்படி போய் சேர்ந்து கேள்வியோட இருக்கும். பட் அது புரியும் கேள்வி, அதை தாண்டி போரடிக்காமல் இருக்குமா ஜனங்களுக்கு அப்படிங்கிறது தான் பெரிய அந்த பயத்துலேயே இருக்கும். அது படம் பார்த்து முடித்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது இருக்குது. நாங்கள் முடிச்சுட்டு சுற்றி எங்கள் சர்க்கிளில் எல்லோரும் போட்டு காமிச்சு ப்ரொடக்ஷன்லாம் பார்த்து எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் தான் ஓரளவு நிம்மதியாக சார். இந்த படம் அற்புதமாக இருக்குது. இந்த படம் வந்து நிறைய சின்ன படங்களே வந்து அவார்டுக்கு அனுப்புகிறாங்க. இந்த படத்தை வந்து நீங்கள் நிறைய ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பியிருந்தா நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கோம். ஏதோ ஒரு கோவா தேசிய அவார்டு வந்து கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போச்சுன்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு தெரியல. அது ப்ரொடக்ஷன் தான் டிசைட் பண்ணுவது, நமக்கு தெரியல. சார் அரவிந்த் சாமியோட தேசிய அவார்டு வாங்கி கொடுக்கும். ரொம்ப நன்றி சார். சார் அரவிந்த் சாமியோட காம்பினேஷன் சீன் எப்படி இருக்கு? அவர் ஒரு தங்கமான மனுஷன். ஷூட்டிங்கில் காரக்குழம்புலாம் சமைச்சு போட்டார். எனக்கு அவருக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு நட்பு இருக்குது. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அந்த கேரக்டருக்கு முதல்ல யாரோ பேசினார் ஹிந்தியில். அப்போ கடைசியில் அரவிந்த் சாமி சார் சொல்லும்போது எனக்குமே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நல்லா தெரிஞ்ச மனுஷன். அந்த பெரிய செட்டு அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் 2 பேரும் ஒரு முறை ஷாட் முடிச்சுட்டு சைலண்ட் ஃபிலிம் தான். ஆனால் நாங்கள் நிறையா 2 பேர் பேசியிருந்தோம். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அவரோட. அந்த சீனை கம்யூனிகேட் பண்ணுறது, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணுறதுங்கிறது ஒரு, ஏன்னா ஒரு வழக்கமாக ஒரு சீன் அடிக்கும் போது எதாவது மிஸ் ஆச்சுன்னா எதாவது டயலாக் போட்டு ஃபில்லப் பண்ணிக்கலாமான்னு தோணும். ஏதாவது சம்டைம்ஸ் சீனை படிப்போம், படிப்பு எதாவது மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எதையாவது பண்ணிக்கலாம். பட் இங்கே டயலாக் போட்டு ஃபில்லப் பண்ண முடியாது. அப்போ அது மிஸ் ஆகுறது தெரிஞ்சுதுன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒரு ஆக்ஷனில் ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ அதனால் முன்னாடி வார்த்தைகள் தேடுவோம். இந்த முறை வந்து எதாவது ஒரு அசைவுகள் மூலமாக சரி பண்ண முடியுமா? ஆமாம், நாங்கள் ரிஹர்சல் பார்த்துட்டு, ஏன்னா அதுக்கு நான் ரிஹர்சல் பார்த்துருப்பேன். செட்டில் போய் ரிஹர்சலில் பார்த்துட்டப்போ, ஏன்னா அது முதல்ல எங்கள் எல்லாருக்கும் சரின்னு படம், எனக்கு டைரக்டருக்கு சரின்னு படம் சார். இது ஒன்றும் இல்லை சார். இந்த ஃபைட் சீக்வன்ஸில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு சார். ஒரு 8 வாரத்துக்கு சுற்றி வைக்க சொன்னாங்க சார். வேறு என்ன பண்ணுறது இது இந்த 10 ஒரு படம் நடிச்சிருக்கேன் சார். ஸோ பாலாஜி தான் படம். இல்லை சார், இல்லை சார். ஏன்னா மைண்ட் இல்லை சார். மைண்ட் இல்லை நான் மைண்ட் அது பேசுறதுக்கான தேவை இல்லாமல் இருக்கும். அப்படிதான் பார்க்குறேன். அங்கே போனாலும் இந்த கேள்வி கேட்குறாங்க. அந்த இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரி என்ன வித்தியாசம் சார்? வேற நமக்கு தெரியாத மொழி இருக்கிற ஊருக்கு போய் வேலை செய்ய போகுது சார். நம்ம அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு அந்த கல்ச்சரை புரிஞ்சுக்கிட்டப்ப வந்து ஒரு இன்னும் நம்ம கம்ஃபர்ட் ஜோன் உடைக்கிறோம் சார். அது நமக்கான ஃப்ரீடம் சார். நம்மளோட பயத்தெல்லாம் உடைக்கிறோம், கம்ஃபர்ட் ஜோன் உடைக்கிறோம், புதிய இடத்துக்கு போகிறோம், புதிய மனிதர்களை பார்க்குறோம், புதிய மொழியை கேட்குறோம், அந்த பாடல்கள் கேட்குறோம், அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம். இது வந்து நமக்குள்ளே ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் சார். அவ்வளோதான் சார். நான் அப்படி தான் பார்க்குறேன். அது ஒரு நான் எந்த உலகத்தில் எந்த மொழியில் நடித்தாலும் எல்லா இடத்துலையும் கதை தான் சொல்கிறோம். அந்த கதையில் ஒரு எமோஷன் இருக்குது. அது ஏதோ ஒரு வகையில் அது காதலோ இல்லை அம்மா அப்பாவோ இல்லை நண்பர்களோ இல்லை நாடை பற்றியோ இல்லை குழந்தைய பற்றியோ ஏதோ ஒரு எமோஷன்ஸ் தான் பேசுகிறோம். கதைகள் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். அது வேறு ஒரு மொழிகளோடைய முகங்களோட சொல்லிட்டு இருக்கும் போது மற்றபடி அனுபவம் மட்டும் தான் சீனை அப்ரோச் பண்ணுறது.
நமக்கு கம்ஃபர்ட்டை உடைக்கும் போது நமக்குள்ள ஒரு பெரிய சுதந்திரம் ஒன்று கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பயம் விலகுதுன்னு நான் நம்புறேன். இந்த படத்துக்கான ப்ரமோஷன் சார்ஜ் அதிகமா இல்லை. எனக்கு அதான் தெரியல. இந்த படம் இப்போ இந்த ஷோ போட்ட வரைக்கும் எனக்கு தெரியாது. கடைசிக்கு தான் வந்தேன். டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ண மாட்டாரு. அப்போ டைரக்டர் என்ன ஏமாத்திருக்கா சார்? நான் தான் ஹீரோ சொல்லி கூட்டு போனேன் சார். எனக்கு தெரியாது சார். சார் லாங்குவேஜ் ஹிந்தி தெரியாத ஒரு லாங்குவேஜ்ல அந்த டெக்னீஷியன் கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி எனக்கு இருக்கு? கத்துட்டீங்களா? இல்லை, நான் துபாயில் இருந்தேன். பழைய கேள்வி எனக்கு துபாயில் இருந்தாலும் ஹிந்தி எனக்கு பேச தெரியும். ஏற்கனவே மேரி கிறிஸ்மஸ் அப்போல்லாம் வந்தபோது கேட்டாங்கல்ல. நான் துபாயில் ஒரு 3 வருஷம் இருந்தேன் இல்லையா, எனக்கு அதனால கொஞ்சம் சுலபமாக இருக்கும். சார் வில்லனா நடிச்சிட்டீங்க, திருநங்கையா நடிச்சிட்டீங்க, இப்போ மௌன படம் நடிச்சீங்க, இன்னும் பாக்கி என்ன இருக்கு? உங்க கேரக்டர் பண்ணலான்னு இருக்கேன் சார். எல்லாத்துக்கும் ஏதாவது இடக்கு முடக்க கேள்வி கேட்கலான்னு தோணுது சார். அதனால கேரக்டர் பண்ண போகிறேன் சார். சார் ட்ரெயின் எப்போ வருது சார்? அடுத்தது நம்ம பூரி ஜெகநாத் படம் எப்போ வருது? ட்ரெயின் படம் எனக்கு தெரியல சார். இப்போ அதை பற்றி பேச வேணாம் சார். அதனால அது தான் சார் தான் சொல்லுவாங்க. எதுல சார் அப்படி சொல்லிருக்காங்க சார். இப்போ இந்த கேள்வி என்ன மெல்ல டைவர்ட் பண்ணி வேற எங்கேயும் போகுது சார். நம்ம இதெல்லாம் பேசலாம் சார். அவருக்கு ஏதோ ஒரு ஆசை இருந்தவா இதுக்கு போட்டு சார் ஏதோ நினைச்சு வச்சிருக்காங்க சார். நமக்கு அதான் சம்பந்தம் என்ன சார்? சார் எப்போ கூட்டம் நான் போவேன் சார். அவங்களுக்கு கூப்பிட்டு சார். ஓகேமா சார் சார் மியூசிக் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுவீங்க? அதுவா சார்? அது ரிஹர்சல் பார்த்துட்டேன். இல்லை சார், நீங்க ஒவ்வொரு முறையும் கேள்வியில மட்டும் ரொம்ப வித்தியாசத்தை வச்சிருக்கீங்க சார். எப்படி தெரியல. காந்தி டாக்குங்கிறனால ஃபாரின் சாராக ஒத்தி வீட்டை கொடுத்துறாங்க. இதான சார் உங்க சந்தேகம்? மேபி டேரக்டர் கூட யோசிச்சிருக்க மாட்டான் சார். இது பரவாயில்ல, எடுத்து அந்த பாட்டில் இருக்கு சார் உங்களுக்கு. சார் ஒரே மௌன படம்னால ரகுமான் சாரோட மியூசிக் வந்து நிறைய தான் சார். ரொம்ப பிரமாதம் சார். ரகுமான் ஐயோ தான் சார் சார். இப்போ ஆமாம் சார். இப்போ மும்பையில் போயிருந்தேன் சார். ப்ரொமோஷன் போயிருந்த போது ஸ்டேஜில் அங்கே ஜியோ மாலில் வந்து ஸ்டேஜில் வந்து அவர் ஒரு 6-7 சீனை சூஸ் பண்ணி அதுக்கு லைவாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க சார். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த படத்துக்காக ரகுமான் சார் மெனக்கெட்டதாக இருக்கட்டும், ப்ரொமோஷன்ஸ் வந்ததாக இருக்கட்டும், பாடல்கள் கொடுத்ததாக இருக்கட்டும், இந்த படத்துக்கு அவர் கொடுத்த சப்போர்ட் வந்து அளப்பரியது. அது வந்து ரொம்ப பெருசு. இந்த படத்தில் ஆக்சுவலாக சொல்ல போனால் எங்கள் எல்லாரும் நாங்கள்லாம் பார்த்த வேலை ஒரு 5% தான். ரகுமான் சார் பார்த்த வேலை 95%. அவரோட ஒர்க் வந்து அவ்வளோ பிரமாதம். சார் கமல் சார் பார்க்க சொல்ல போறீங்களா? ஏன்னா பேசும் படம் வந்தது கடந்த காலகட்டத்தில். இது என் ப்ரொடக்ஷன் சார். நான் எதுவுமே டிசைட் பண்ணல சார். இதுவுமே எனக்கு தெரியாது சார். கடைசியில் சொன்னாங்க சார். சொன்னா சார், அதனால வந்துட்டேன் சார் நான். சரிங்களா சார்? நன்றி, எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி.